Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard maths chapter 1 relation and function exercise 1.4 ல இருக்கிற 6th sum solve பண்ணலாம். Let a equal to 1, 2, 3 and 4 and b equal to n. Let f such that a tends to b be defined by f of x equal to x cube. Then ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்களா? Find the range of f. Identify the type of function. So a ன்னு ஒரு செட் கொடுத்துட்டு பீன்னு இன்னொரு செட் கொடுத்துருக்காங்க. அந்த பீன்றது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்ன நம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அப்ப நம்ம இதை வச்சுதான் என்ன கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1 to 1 many to 1 on to function into function. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் a equal to 1 2 3 4 b equal to n ன்னு கொடுத்திருக்காங்களா, நம்ம 1 2 3 4 போயிட்டே இருக்கோம். ஓகேவா? சோ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, f of x equal to x cube. இத வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். சோ a ன்னு ஒரு செட், அடுத்தது b ன்னு ஒரு செட். சரியா? a ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 எடுக்கணும். f of x க்கு பதிலா 1 ன்னு எடுக்கணும். ஓகேவா? x கியூப், x இருந்ததுனால x கியூப், இங்க x க்கு பதிலா நம்ம என்ன போட்டிருக்கோம், 1 போட்டிருக்கோம். சோ 1 கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 கியூப் பண்ணா 1. சோ a செட் 1ன்னு இருக்கும்போது அதோட ரேஞ்ச் b செட்ல என்னவா இருக்கும்ட்டாங்க. இங்க என்ன ஆன்சர் வந்திருக்கு, 1. நெக்ஸ்ட் f of 2 2 cube equal to 2 cube பண்ணா 2 into 2 into 2 are 2 2s are 4 4 2s are 8. so 8 1 க்கு 1 2 க்கு 8. அடுத்தது f of 3. So 3 cube, 3 3s are 9, 9 3s are 27. 3 ஓட range 27. Next f of 4. So 4 cube, 4 4s are 16, 16 into 4 64. a ல 4 அதோட range 64. இது f. ஓகே? So questionல என்ன கேட்டிருக்காங்க, first find the range of f அப்படின்னு கேட்டிருக்காங்களா. So first subdivision, the range of f. So f ஓட range எப்படி எழுதணும், b செட்ல இருக்கு இல்லையா, அதாவது a ல இருந்து b க்கு போகுது இல்லையா. 1 னா அதோட range என்ன, 1. 2 ஓட range 8, 3 ஓட range 27, 4 ஓட range 64. so இதான் என்னது, range. next second என்ன கேட்டிருக்காங்க, identify the type of function. so இது என்ன function ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது என்ன function அப்படின்னு கேட்டிருக்காங்க. so இப்போ question கவனிங்க. a செட்ல ஒரு எலிமெண்ட்டுக்கும் b செட்ல என்ன இருக்கு, தனித்தனியா distinct images இருக்கு. அப்போ இது 1 to 1 function. 1 to 1 function. next இத into function அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? into function. ஏன்னா a செட்ல 1 2 3 and 4 ன்னு கொடுத்துட்டாங்க, b செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்களா, 1 2 3 4. சோ இப்ப இதுல b செட்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 up to போயிட்டே இருக்குமா. இப்ப a செட்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. b வந்து 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? 8 27 64.
ஸோ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1க்கு 1, 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64. சரியா? இதை நான் ஏன் இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றேன்னா, இன்டூ ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்ன, பி செட்ல இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்டாவது ஏ செட்ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு இமேஜஸா இல்லாம இருக்கலாம். ஓகேவா? இப்ப 2, 3, 4 இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன இல்ல, ஏ செட்ல இருக்கிற எலமெண்ட்டுக்கு அது இமேஜா ஆக்ட் ஆகல, இமேஜா இல்ல. ஓகேவா? அப்படி இருந்தா இது இன்டூ ஃபங்க்ஷன்.